ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்டான சிம்பிள் மெத்தடில் சிக்கனை வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இதுக்கு பேர் சிக்கன் உப்பு கறி. வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு அது சூடான பிறகு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டாரு, கடல் பாசி இதெல்லாம் சேர்த்து சோம்பு பொரிஞ்ச பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக சேருங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இன்னும் சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்மக்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குது, அதை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப நம்ம காஞ்ச மிளகாய் தான் சேர்க்கணும். இன்னும் உங்களுக்கு சின்ன சின்னதாக வேணும்னா இன்னும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நான் காஞ்ச மிளகாவை 2 கிள்ளி சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். பார்த்திங்களா? இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரொம்ப சேர்க்கக்கூடாது, டேஸ்ட்டு மாறி போயிடும். கொஞ்சமாக தான் சேர்க்கணும். அதுக்கப்புறம் சிக்கன் ஆல்ரெடி நான் மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் சேர்த்துக்கலாம். வெறும் கறி பீஸ் தான். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் உப்பு கறினோடனே உப்பு அள்ளி போகணுன்னு அவசியம் இல்லை, கரெக்டான அளவு உப்பு தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். ஏன்னா ஆல்ரெடி சிக்கனில் நிறையா தண்ணி இறங்கி வரும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றின பிறகு சிக்கனோட கலரும் சேஞ்ச் ஆகும். அப்போது சிக்கனோட உப்பு கறி ரெடி. பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்ட்டு? இந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றி சுருண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம அப்பப்போ மூடி போட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். சிக்கனும் சீக்கிரமாக குயிக்காக வெந்துடும். இப்போ பார்த்திங்களா சிக்கனோட கலர் எவ்வளோ சூப்பராக மாறிடுச்சுன்ட்டு. இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் காரமே இதுக்கு கரெக்டாக இருக்கும். வேறு எந்த பவுடருமே சேர்க்க தேவையில்ல. நான் மட்டும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் பெப்பர் தூளும் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சா சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். இதிலே இந்த காஞ்ச மிளகாய் சேர்க்காமல் பெப்பர் அதிகமாக சேர்த்தோம்னா பெப்பர் சிக்கன் ரெடி. ஆனால் அதுக்கு கொஞ்சமாக சிக்கன் தூளும் கரம் மசாலா தூளும் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். லாஸ்ட்டாக கருவேப்பிலை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கணும்னா சூப்பரான டேஸ்ட்டான சிக்கன் உப்பு கறி ரெடி. இதிலே மட்டன் கறியிலையும் பண்ணலாம், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் சிக்கன் உப்பு கறி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ, பை.